நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம். தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் ஆய்வு. பக்தர்களிடம் நிறை குறைகளை கேட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருவாரூர் திருநாட்டியத்தான்குடி அருள்மிகு மாணிக்கவண்ணார் கோவில் ஆடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற நடவு திருவிழா. திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கு சீர்வரிசை சமர்ப்பிக்கும் நிகழ்வு. ஏராளமானோர் தரிசித்து வழிபாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோத்சவம் துவங்கியது. ஆண்டு முழுவதும் நடைபெறும் உற்சவங்களின் போது ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சாஸ்திர முறைப்படி பவித்ரோத்சவத்தை நடத்தி வருகிறது. இன்று காலை ஆலயத்தில் உள்ள சம்பங்கி பிரகாரத்தில் இருக்கும் கல்யாண மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து விஸ்வக்சேன பூஜை, சங்கல்பம், புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருமலையில் உள்ள தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் மற்றும் கூடுதல் செயல் அலுவலர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமளராவ், கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆகியோர் வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் உணவை அருந்தி ருசித்தனர். பிறகு அங்கு அன்னப்பிரசாதம் உட்கொண்ட பக்தர்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தனர். இதையடுத்து அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் ஆன்லைன் நன்கொடை வழங்கும் கியாஸ்கோ இயந்திரம் வழியாக செயல் அலுவலர் நன்கொடை வழங்கினார். பின்னர் அன்னப்பிரசாத கூடத்திற்கு வரும் பக்தர்களின் வரிசை மற்றும் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து ஆக்டோபஸ் பவனம் அருகே இருக்கும் எரிவாயு சேமிப்பு கிடங்கு பகுதியையும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை கோவில் வளாகத்தில் 108 கலசங்களை வைத்து மேடைகள் மீது ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ரக்ஷாபந்தனம், அக்னி பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு தூப தீபம் காண்பித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப பாரம்பரிய ஆகம ஐதீக வழக்கப்படி
இறைவன் மற்றும் இறைவி நெல் நடவு செய்த இடமாக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மாணிக்கவண்ணர் திருக்கோவிலில் ஆடி கேட்டை திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நடவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவரான ஸ்ரீ மாணிக்கவண்ணருக்கும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் சன்னதியில் வைத்து பூஜிக்கப்பட்ட நெல் நாற்றுகளை கைத்தலமாக ஏந்தி வந்தனர். மங்கள வாத்தியங்கள் மற்றும் நெல் நாற்றுகள் முன்னே செல்ல சிறுவன் சிறுமியை இறைவன் இறைவியாக அலங்கரித்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஆலயத்தினுள்ளே விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலவட்டங்கள் வீசி கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் குடை சத்தியம் உள்ளிட்ட பல்வேறு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து நடவு திருவிழாவிற்கான பதிகங்கள் பாடப்பட்டு அபிநயத்துடன் நடனமும் ஆடினர். எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளையும் உழவன் உழத்தியாக மாறிய சிறுவர்கள் கையில் ஏர்கலப்பை மற்றும் நெல் நாற்றுகளை தந்து சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் உள்ள வயல்வெளியை அடைந்தனர். அங்கு வயலில் உழவன் உழத்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறுவர்களையும் ஏர் கலப்பையோடு கோவிலில் வைத்து பூஜித்த நெல் நாற்றுகளையும் வைத்து வயலில் இறங்கி நடவு பணிகளை துவக்கினர். இதையடுத்து ஏராளமான பக்தர்களும் நெல் நாற்றுகளை வயலில் நட்டு பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். பிறகு நாற்றுகளை நட்ட போதும் இனி நாளை நடலாம் என கூறும் பதிகங்களை பாடி உழவன் உழத்தியாக வந்த குழந்தைகளை ஆதி தம்பதிகள் அழைத்து சென்ற ஐதீக பதிகங்களையும் பாடி வழிபாடு நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் தாமிரபரணி அன்னைக்கு 108 சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ருங்கேரி சாரதா மடத்தில் 108 வகையான சீர்வரிசை பொருட்களை வைத்து சமர்ப்பித்ததும் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமானோர் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தைப்பூச மண்டப படித்துறைக்கு வந்தனர். அங்கு படித்துறையில் சங்கல்பம் செய்யப்பட்டதும் அர்ச்சகர்கள் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழித்து தாமிரபரணியில் நீர் வற்றாமல் இருக்கவும் பல்வேறு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து தாமிரபரணி அன்னைக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாமிரபரணி அன்னைக்கு பட்டு வஸ்திரம், வெள்ளி நாணயம், திருமாங்கல்யம், சரடு, பூமாலை ஆகியவற்றை சமர்ப்பித்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் தாமிரபரணி நதிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த சீர்வரிசை பொருட்களையும் நதியில் இட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து தாமிரபரணி அன்னைக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் ஆடி மாத சாற்று முறை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கேடயத்தின் மேல் ஸ்ரீ கோதை நாச்சியாரோடு உற்சவர் பக்தோசித பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்தராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து கையில் கோலக்கிளி தந்து அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் எதிரே நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. சுவாமியையும் ஆண்டாள் நாச்சியாரையும் தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான
கலியநாயனார் குரு பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் சன்னதி கொண்டிருக்கும் கலியநாயனாருக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம், பன்னீர் ஆகிய திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி தேங்காய் பழம் நிவேதித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் கோவில் வளாகத்தில் கலியநாயனாரின் திருவுருவத்தை வண்ண மாக்கோலத்தால் வரைந்து அகல் தீபங்கள் ஏற்றி அலங்கரித்திருந்தனர். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஏராளமானோர் கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். இதையடுத்து 63 நாயன்மார்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கலியநாயனார் அருளிய பாடல்கள் ஓதுவா மூர்த்திகளால் பாடப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த நாயனாருக்கு அர்ச்சனை செய்து தீபம் காட்டி சங்கு முழங்க மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ கலியநாயனாருக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து சிவபார்வதி பதக்கத்துடன் ருத்ராட்ச மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நாயனாருக்கு ஆரத்தி காட்டியதும் தூபமிட்டவாறு சிவபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல நாயனாரை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து எண்ணெய்க்கு பதிலாக தனது இரத்தத்தில் ஈசனுக்கு விளக்கு எரித்து இறைவனை அடைந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் மூலவர் சன்னதியின் வெளியே கற்பூரம் ஏற்றி பரவசத்துடன் உற்சவரை மூலவர் சன்னதிக்குள் பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆகாய கன்னியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பம்பைகள் முன்னே செல்ல அருள்மிகு ஆலடி பிள்ளையார் கோவிலிலிருந்து பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு ஆகாய கன்னியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு சப்த கன்னியர் மற்றும் உற்சவரம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி நாகப்படிகையில் பிரதான கலசத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து அஸ்திர தேவியை கைத்தலமாக ஏந்தி திருக்குடை பிடித்தவாறு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு படித்துறையில் அஸ்திர தேவியை நிறுத்தி முதலில் திருக்குளத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அஸ்திர தேவியை நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் கோவிலில் உற்சவர் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் அஸ்திர தேவிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த சிவாச்சாரியார்கள் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு கலசாபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் கண்ணாடி வளையல்களால் கிரீடமும் அணிவித்து ஊஞ்சல் மீது நிறுத்தி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை செய்தனர். பிறகு பலவித சஸ்திரங்கள் கொண்டு அம்பிகைக்கு ஷோடசோபச்சாரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து உற்சவரையும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருமலை திருப்பதி கங்கையம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து மடியில் நவதானிய மூட்டை கட்டி கர்ப்பிணி கோலத்தில் அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அம்பிகையின் இருபுறம் கலைமகளும் அலைமகளும் அமர்ந்து அழகாக திருக்காட்சி தந்தனர். இதையடுத்து அம்பிகை முன்பு பலவித சித்திரன்னங்கள், பக்ஷணங்கள், சீர்வரிசை பொருட்கள் பக்தர்கள் சமர்ப்பித்தனர். ஸ்ரீ லட்சுமி தேவியும் ஸ்ரீ சரஸ்வதியும் மலைமகளான அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நலங்கு இட்டு பன்னீர் தெளித்து வளையல்கள் அணிவிக்கப்பட்டன. நிறைவாக அம்மனுக்கு ஆலம் கரைத்ததும் ஆலயத்திற்கு வருகை தந்த பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தனி சப்பரத்தில் பூமி தேவி தாயாரோடு உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க தெய்வங்கள் முன்பு பவித்திர மாலைகளை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பவித்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. பின்னர் யாக குண்டங்கள், கலசங்கள் மற்றும் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் பவித்திர மாலைகள் சாற்றப்பட்டன. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி தீஜுவாலை கிரீடத்துடன் மூக்குத்தி புல்லாக்கும் அணிவித்து வெண்கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மேடை மீது உற்சவர் அருள்மிகு வீரமா காளியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்க அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூற அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பெண்கள் பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஆயிரம் கண் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி விழாவையொட்டி சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவர் அருள்மிகு ஆயிரம் கண் மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட 11 நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கண் மலர்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். சூலம் ஏந்திய தேவியாக காட்சி கொடுத்த ஆயிரம் கண் மாரியம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தியோடு ஏகதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். ஈரோட்டில் புகழ்பெற்ற கோட்டை கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் எனும் திருத்தொண்டீஸ்வரர் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் மற்றும் 63 நாயன்மார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் முன்பு பஞ்சமூர்த்திகளையும் 63 நாயன்மார் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். மூஷிக வாகனத்தின் மேல் விநாயகர் வெண்பட்டு உடுத்திக் கொண்டு ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை அணிந்தபடி முன்னே செல்ல, மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, காமதேனு மீது அம்பிகை, ரிஷபத்தின் மேல் பிரியாவிடையோடு அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் மற்றும் சிறிய ரிஷபத்தின் மீது சண்டிகேஸ்வரரும் விசேஷ அலங்காரங்களோடு எழுந்தருளி இருக்க, சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி பஞ்சமூர்த்திகளையும் 63 நாயன்மார்களையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து பஞ்சமூர்த்திகள் முன்னே செல்ல 63 திருவீதி புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியங்கள், சங்கு முழங்க சிவனடியார்களின் பாடல்களோடு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உற்சவர்களின் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் அஸ்தம்பட்டியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் ஆடி வளைகாப்பு உற்சவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தை வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதியிலும் கண்ணாடி வளையல்களால் பந்தல் அமைத்தும் மூலவருக்கு பீடத்துடன் பிரபை கொண்டும் கண்ணாடி வளையல்களால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு சமர்ப்பித்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு
கவசம் அணிவித்து ஆபரணங்களோடு மூக்குத்தி புல்லாக்கும் சூட்டி தீஜ்வாலை நாகக்கிரீடமும் கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அம்மன் சிரசு முன்பு பலவித அன்னப்பிரசாதங்கள் சமர்ப்பித்திருந்தனர். வளைகாப்பு வைபவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு தூபதீபம் காண்பித்ததும் மஞ்சள் ஆடையில் முளைக்கட்டிய பயிறுகளை சேர்ப்பித்து அதனை அம்மன் மடியில் வைத்து அம்பிகைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு அன்னப்படையில் இட்டு பக்ஷணங்களுடன் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வளைகாப்பு வைபவத்தில் பங்கேற்று அருள்மிகு மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவிலில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ காவிரி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ காவிரி அன்னைக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்களோடு கிரீடமும் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ காவிரி தாயாருக்கு தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் மூலவரையும் காவிரி தாயாரையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மூலவருக்கு திருமுகத்தில் சிகப்பு சாற்றி கற்கள் பதித்த ஆபரணங்களோடு காதணிகளும் விசேஷ கிரீடமும் அணிவித்து சமயபுரம் மாரியம்மனாக அலங்கரித்திருந்தனர். அஷ்டபுஜங்களை ஆயுதங்கள் ஏந்தியபடி மூலவர் திருக்காட்சி தர உற்சவரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம். தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் ஆய்வு. பக்தர்களிடம் நிறை குறைகளை கேட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டோத்திர சதகலச அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருவாரூர் திருநாட்டியத்தான்குடி அருள்மிகு மாணிக்கவண்ணார் கோவில் ஆடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற நடவு திருவிழா. திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கு சீர்வரிசை சமர்ப்பிக்கும் நிகழ்வு. ஏராளமானோர் தரிசித்து வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.